வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி அப்ளை பண்ண எந்த கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கன் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வாக்கன் இன்டர்வியூக்கு டைரெக்டாக எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது தனுவாஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வெட்னரி டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு நேம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜ் சொல்லியிருக்காங்க 1/5/2026. அந்த டேட் படி உங்களோட ஏஜ் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட நேட்டிவிட்டி எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா பெயர், கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், இப்போ கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் கம்யூனிகேஷன் அட்ரஸ். அந்த அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் மார்க்ஸோட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க் பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ பிஎஸ்சியில் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜோட இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட டீட்டெயில்ஸ், டேட்டு, மந்த், இயரோட கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட அவார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சேலரி வாங்குறீங்க, இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். வேறு எதாவது ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இங்கே பிளேஸு, டேட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணணும். இது கூட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி எவிடன்ஸ் அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்போ எடுத்துகிட்டு போகணும். சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 4, 9, 10, 11, 12, 13 அண்ட் 14 இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அதாவது 2 பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, 4 பார்த்தீங்கன்னா ஏஜுக்கான ப்ரூஃபு, 9 பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு, அவார்ட்ஸ்க்கான ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸ்க்கான ப்ரூஃபு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்க்கான ப்ரூஃபு, அதே மாதிரி வேறு ஏதாவது ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கணும். அதோட இந்த அப்ளிகேஷனையுமே நீங்கள் எடுத்துகிட்டு இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ ஐடென்டி கார்டுமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் மே மாதம் 18ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்க பிளேஸ்க்கு வாக்கன் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. வாக்கன் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி நடக்கும். போஸ்ட் நேம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். மொத்தமாக வேக்கன்சிஸ் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா
ஃபீல்டு அசிஸ்டண்ட்க்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அவங்க மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/5/2026 அந்த டேட் படி 21 40 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது 21 வயது முடிஞ்சிருக்கணும், 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 40 வயது முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? 21 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி வந்து அந்தியூரோ, பர்கர் ஹில்ஸு, கடம்பூர் ஹில்ஸு அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். பர்டிகுலராக அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்தியூர், பர்கூர் ஹில்ஸு, கடம்பூர் ஹில்ஸு, ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கிறேன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒர்க்கிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாவது அனிமல் ஹேண்ட்லிங்கில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் பொசிஷனுக்கு குவாலிஃபைட் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்க கேண்டிடேட்ஸு அவங்க சொல்லியிருக்க மாதிரி வாக் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஃபாலோடு பை அன் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென்யூ பார்த்திங்கன்னா பர்கூர் கேட்டில் ரிசர்ச் ஸ்டேஷன், பர்கூர், அந்தியூர் தாலுக்கா, ஈரோடு 638501 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு வாக்கின் ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் வர்றதுக்கு டீ அலவன்சஸ், டேரஸ் அலவன்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணனால உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கிடச்சிடாது. மெரிட் பேசிஸில், அதாவது ரிட்டன் டெஸ்ட்லையும் இன்டர்வியூலையும் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது மெரிட் பேசிஸில் தான் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க. டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பியூர்லி டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்க சொல்லியிருக்க டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். அதாவது டேட்டா கலெக்ஷன் அண்டு டு ரெக்கார்ட் த பாடி மெஷர்மெண்ட், அதாவது அவங்க சொல்லிக்கிற மாதிரி ஃபார்மர்ஸோட ஹவுஸ் ஹோல்டு, ஃபீல்டு ஒர்க்கு, இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இருக்க கோர்ட்ஸோட பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா பர்கூர் ஹில்ஸில் இருக்கலாம், கடம்பூர் ஹில்ஸில் இருக்கலாம், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த 2 ஹில்ஸ்லையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், அதாவது ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்கூர் ஹில்ஸ் உங்களுக்கு அந்தியூர் தாலுக்காவிலையும், கடம்பூர் ஹில்ஸு சத்தியமங்கலம் தாலுக்காவிலையும் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் என்கொயரி பண்ணி அதை வந்து டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து 2 கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது 2 பேஜஸ் இருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எந்த ஃபீஸஸும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸுமே விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.